கவுண்டமணி சார், செந்தில் சாரோட காம்பினேஷன் நெறைய படங்கள் நீங்க பண்ணியிருக்கீங்க. எதனால அவங்க பிரிஞ்சாங்க? கவுண்டமணி செந்தில் எனக்கு பிரியவே இல்ல. சில படங்களுக்கு இவரே அவாய்ட் பண்ணிருவாரு. யாரு கவுண்டமணி அண்ணன். மேக்ஸிமம் சத்யராஜ் சார் படம் உங்க படத்துல எல்லாம் அவர் அண்ணன் இருக்க மாட்டாரு. டைரக்டர் கம்பல் பண்ணி சொன்னா ஓகேன்றுவார். கம்பல் பண்ணல டைரக்டர் வந்து கவுண்டமணி அண்ணன் சொல்றது கேட்பாருன்னா வேணாப்பா அது இல்லாம நம்மள ஹீரோவோட நானே பண்ணிடுறேன்னுவாரு. அவர் என்ன விரும்புவார்னா கவுண்டமணி அண்ணன் கதையோட இருக்கணும்னு விரும்புவார். ட்ராக் இல்லாம கதையோடனா ஹீரோட டிராவல் பண்ணா கதையோட வந்துரும். அது சில படங்கள் தான் அப்படி பண்ணாரு. அவங்களுக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் நான் ஞாபகப்படுத்துவேன். அண்ணே இன்னைக்கு செந்தில் அண்ணன் பர்த்டேன்னுவேன். அப்படியாப்பா சரின்ட்டு அவர் ஃபோன் பண்ணி வாழ்த்துவாரு. ராஜகோபால் தான் சொன்னா அப்படின்னுவாரு. இவருக்கு பர்த்டேனா நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன். அவர் செந்தில் அண்ணன் ஃபோன் பண்ணி அண்ணே வாழ்த்துக்கள்னேன்னு சொல்லுவார். இந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் அவங்க இருக்கு. ஒத்த ஓட்டு முத்தியாவிலேயே வந்து அவர் செந்தில் அண்ணன் போடணும்னு எனக்கு ஆசை. ஆனா அவர் கவுண்டமணி அண்ணன் புதுசா யோகி பாபு வந்திருக்கனால அவரை போட்டுக்கப்பான்னுவார். அப்ப இதே காம்பினேஷன் தான். கவுண்டமணி செந்தில்ங்கிறது கவுண்டமணி யோகி பாபு அப்படிதான் வரும். அதனால வந்து இவங்களுக்குள்ள பிரச்சனை சண்டை அதெல்லாம் கிடையாது.